விஜய் ஏற்கனவே 2-3 மாநாடுகள் நடத்திவிட்டார், பரப்புரை மேற்கொண்டார். லட்சக்கணக்கில் அவரை பார்ப்பதற்கு மக்கள் கூடுகிறார்கள். அது இயல்பு தான். ஒரு சினிமா நடிகை வந்தார் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்கென்று கண்மூடித்தனமான ஆர்வம் உள்ள தமிழ்நாட்டு மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போது தமிழக காவல்துறையினர், குறிப்பாக கரூர் மாவட்ட காவல்துறையினர் உஷாராக இருந்திருக்க வேண்டாமா? இந்த கேள்வி எழுது இல்லையா? காவல்துறையும் எதுக்கு பேர் வச்சிருக்கு? மக்களுக்கு காவலர்களாக பணிபுரியறதுக்குத்தானே காவல்துறை பெர்மிஷன் கேட்டிருக்காருல்ல. அப்போ டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க அவங்க, ஆனால் 27,000 பேர் வந்துட்டாங்க, அதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது என்று சொல்லுகிறார். விஜய் வந்தால் 10,000 பேர் தான் வருவானா? ஏற்கனவே 5 லட்சம் பேர் கூட்டத்தை பார்த்தது தானே மாநாடு. அப்போ நீங்கள் போலீஸாரை ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல பணிபுரிய வைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணுமா இல்லையா? எனவே இதற்கு முழு பொறுப்பு காவல்துறை இருக்கிறது. ஏன்னா பாதுகாப்பு தர தவறிவிட்டதால் தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதில் இன்னொரு விஷயம், பகல் நேரத்தில் வர்றதா சொல்லியிருக்காரு, 2 மணி போல் வர்றதா சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய வாகனம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. அதனால் இரவு 7 மணிக்கு வந்திருக்கிறார்.